ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே வச்ச மீன் குழம்பு தான். சண்டே வச்ச மீன் குழம்பு 2 நாளுக்கு அப்புறம் போடுறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பாப்பா பார்த்ததுனால வீடியோ வர லேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வீடியோ கரெக்டாக வந்துடும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்னமே வீடியோலாம் போடுறேன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானலில் 4 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சிறிதளவு கறிவேப்பிலை போட்டு நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் 2 வெங்காயம் எடுத்து வச்சா நல்லா சிறுவாக இருந்துச்சு. அதை போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா 2 சைஸ் பெரிய தக்காளி அதை நல்லா கட் பண்ணி வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி வெங்காயம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த சைடு ஒரு பெரிய புளி எடுத்து ஊற வச்சிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி வெங்காயத்தை வதங்கினேன். எண்ணெய் ஊற்றி நல்லா வதங்கினா இன்னும் நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அது கூட தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. முன்னாடியே போட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதனால் வெங்காய தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறம் நான் இந்த சைடு புளி எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த புளியை நல்லா போட்டு பெரிய சைஸ் புளி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் போட்டு எடுத்து வச்சுட்டேன். புளி கரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மிளகாத்தூள் அது கூட இந்த புளி கரைச்சலை எடுத்து ஊற்றியாச்சு. நல்லா ஆல்ரெடி வடிகட்டி தான் வச்சுருந்தேன், இருந்தாலும் ஒரு தடவை மறுபடியும் வடிகட்டிக்கிட்டோம். அது நல்லா திப்பிலாம் இருக்கும்ல, அதுக்காக அதை நல்லா கலக்கிட்டு நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கரைச்சல் இருக்குது பார்த்தீங்களா, உப்பு அதத்துக்கு அதில் ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா கைவிடாமல் நல்லா கலரணும். கலர்ந்ததுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷு குழம்பு இருக்குது பார்த்தீங்களா, ஆச்சி மிளகாத்தூள் அதை எடுத்து அதில் போட்டாச்சு. 1 டீஸ்பூன் போடுங்க. நான் அப்படியே எனக்கு தெரியும் அளவு தெரியும், அப்படியே போட்டு ஆனால் 1 டீஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு மூடி வச்சாச்சு. இந்த பக்கம் மீன் வறுத்துருந்தேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் நல்லா குழம்பு இறக்குறது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மீனை போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் இதுமாதிரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாப்பாடில் ஊற்றி நல்லா சாப்பிட்டோம். வறுத்த மீன், ஒரு முட்டை, மீன் குழம்பு. சண்டே அதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.